எல்லாருக்கும் நிலவு வந்தால் சந்தோஷம். நிலவு காலங்களில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் நிலவை நாங்கள் அனுபவிக்க விரும்பி இருக்கிறோம். சில இடங்களில் இன்னும் கிராமப்புறங்களில் நிலாச்சோறு இரவெல்லாம் காய்ச்சி சமைச்சு சொந்த பந்தங்களோடு இருந்து சாப்பிடுவாங்க. எல்லாம் யுத்த காலத்துக்கு முதல் எங்களுடைய பகுதிகளிலும் அப்படியான காரியங்கள் இருந்திருக்கிறது. இந்த நிலவை குறித்து நிலா நாட்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு பாதுகாப்புமான உணர்வுகளை தருகின்ற ஒரு காலமாக அந்த நாட்கள் இருக்கின்றது. ஆனால் நிலா உண்மையாகவே வெளிச்சம் தாரது கிடையாது. அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ நிலா தனக்கு நாங்கள் வெளிச்சம் உற்பத்தி செய்கிறது கிடையாது. இப்போ நிலா எப்படி வெளிச்சம் தருகிறது என்றால் சூரியனில் இருந்து வெளிச்சத்தை பெற்று பூமிக்கு தருகின்றது. பூமியில இருளான பகுதியில் உள்ளவர்களுக்கு நிலா வெளிச்சம் உதவி செய்கின்றது. அப்ப மெய்யான ஒளி சூரியன். ஆனால் நிலா எங்களுக்கு கடல்லையோ காடுகள்லையோ அல்லது நாங்கள் தனிய இருக்கின்ற இடங்கள்லையோ நிலாவு எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் அது தானாக ஒளிர்வது இல்லை என்பது நமக்கு தெரியும். உங்களுடைய அறிவுக்கு நாலேஜுக்கு அது எங்களுக்கு தெரியும். ஆனால் சூரியன்ல இருந்துதான் வெளிச்சம் வருகிறது. வாசிப்போமா? யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அந்த மெய்யான ஒளி, அப்ப ட்ரூ லைட் அது எங்க இருக்கிறது? சூரியன்ல இருக்கிறது. அது சந்திரன்களை பற்றி எங்களுக்கு நிலவாக வெளிச்சம் தருகின்றது. இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம், உலகத்திலே வந்து பாருங்களேன், தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து, அப்ப தூரத்துல இருந்து அவர் எங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணல, வெளிச்சம் எங்களை வெளிச்சம் உதிக்கும்படி செய்யல. எவ்வளவு ஒரு அன்பான தேவன். தேவ ஜனமே, நானும் நீங்களும் இன்னும் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர்ல இன்னும் கனத்தின் மேல கனத்தை கொடுத்து அவர் மேலே அன்பின் மேலே அன்பை செலுத்தி வாழும்படி இன்றைய நாளில பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும், பயங்கரமான மோசமான வாழ்க்கையில இருந்த மனுஷர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நானும் நீங்களும் தீர்மானிக்க முடியாது இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான் என்று நானும் நீங்களும் தீர்மானிக்க முடியாது. பிரியமானவர்களே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவாராய் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை மாறும். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நமக்கு உள்ளே உண்மையான வாழ்க்கை மாற வேண்டும். நாங்கள் இயேசுவினுடைய ஒளி நமக்குள்ளே இருந்தும் எங்களுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்காது. ஏனென்றால் அவர் வந்தால் நிச்சயமாய் செயல்படுவார் என்று நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. 2 கொரிந்தியர் 4:4 கவனிப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுடைய பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இப்ப நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு ராஜா ஒரு தேசத்திலே ஒரு கட்டளையை பிறப்பித்தார், அல்லது இலங்கையிலே ஒரு பார்லிமெண்டிலே ஒரு கட்டளையை அவர்கள் பிறப்பித்தார்களா இருந்தார். இப்ப உதாரணத்துக்கு பயங்கரவாத தடை சட்டம். அந்த தடை சட்டம் அவ்வளவு பயங்கரமானது. அதுக்கு கீழே ஒருவனை கைது செய்தால் அது எப்படிப்பட்ட தண்டனையும் அவங்க நினைச்சா கொடுக்கலாம். ஏன்? அந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் எனக்கு அனுபவம் இருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கண்ணால இவர் காட்டினார், கையால சைகை செய்தார், மற்றவர்களுக்கு புரியாதபடி இவர் தன்னுடைய அடையாளங்களை காண்பித்தார். இதன்படி இவருக்கு தண்டனை மரண தண்டனை கொடுங்கன்னு சொன்னால் நீதிபதி கொடுத்துட்டு போவார். கண்ணை காட்டினார், இவர் அதை செய்ய சொல்லி கண்ணை காட்டினார், சரி அதுக்கு நிரூபிக்க இயலுமா? அப்படி பயங்கரமான சட்டம் தான் அந்த சட்டம். ஆகவே நாங்கள் இங்கு பார்க்கின்ற காரியம், இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் ஒளியாக இருக்கிறது. அந்த சுவிசேஷம் ஒரு மகிமையான ஒளி, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப மொத்தமாக ஒரு வேதத்தை பற்றிய காரியத்திலும் விட அந்த வேதத்தில் இருக்கின்ற காரியம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் மெயினாக இருக்கிறது, பிரதான
இருக்கிறது. அதனாலே தான் அந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆகவே நானும் நீங்களும் சுவிசேஷத்தை குறித்து நானும் நீங்களும் அக்கறை இல்லாமல் இருந்துவிட முடியாது. அதை குறித்து நாங்கள் சிந்திக்க முடியாதபடி இருந்துவிட முடியாது. ஏனென்றால் அங்குதான் கிறிஸ்துவின் மகிமையான ஒளி இருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அதை மறைச்சு வைக்கக்கூடாது. இன்னொருவருடைய வாழ்க்கைக்கு அது உதவியிடக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. அந்த சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை, அந்த ஒளியை குறித்து நானும் நீங்களும் இன்றைக்கு சிந்திப்போமா இருந்தால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து செயலாற்ற முடியும். பிரியமானவர்களே, அவிசுவாசிகள் தொடர்ந்து அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமாய் இல்லாத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பலவிதமான காரியங்களால இந்த சுவிசேஷத்தின் அந்த கிறிஸ்துவின் மகிமையான ஒளியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? நாங்கள் இன்ன பரம்பரை, நாங்கள் இன்ன குல தெய்வத்தை தான் வணங்குற, நாங்கள் இன்ன இதை சேர்ந்தவர்கள், அதனால எங்களுக்கு இந்த கிறிஸ்து தேவையில்லை, இந்த கிறிஸ்து வெள்ளக்காரன் கிறிஸ்து, இப்படி பல கதைகளை போலியாக சொல்லி எப்படியாவது தங்களுடைய ஜனங்களை ரட்சிக்க விடாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்கின்ற இந்த பிசாசனுடைய காரியங்கள் என்ன செய்கிறாருடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். நான் நீங்கள் புரிந்து கொள்வோம். அந்த ஜனங்கள் வீண் வைராக்கியமாக இருக்கிறார். எங்களுக்கு இந்த இயேசு வேண்டாம். ஆனால் எனக்கு உங்களுக்கும் அதனுடைய அந்த தாழ்பரியம் தெரிந்தால் நானும் நீங்களும் சும்மா இருக்க மாட்டோம். எப்படியாவது இந்த வெளிச்சத்தை, இந்த ஒளியை நான் இவர்கள் அறியாத இந்த கிறிஸ்துவை அறியாத இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று நானும் நீங்களும் துடியாய் துடிப்போம். பிரியமானவர்கள், இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அதனுடைய மகிமையை குறித்து நானும் நீங்களும் இன்னும் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய காரியங்களை இன்னும் அறிந்து கொண்டு உணர்ச்சியோட உணர்வோட நானும் நீங்களும் அதை செய்ய முடியும். வாசிப்போம் யோவான் 12:35. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போன்ற இடம் இன்னதென்று அறியலாம். பாருங்க, இருளில நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியலாம். அப்ப இந்த மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான் பிசாசு. ஜனங்களிடத்தில் என்ன போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், அந்த வெளிச்சம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால ஜனங்களை இருட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறான். இந்த பிசாசனுடைய கிரியையே அதுதான். இந்த சத்தியத்தை நானும் நீங்களும் அறிந்து கொள்வோமா இருந்தால் சும்மா இருக்க மாட்டோம். எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடணும். என்னுடைய உடன்பிறப்புகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடணும். என்னுடைய உறவுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடணும். எந்த வெளிச்சத்துக்கு கீழே? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளிக்கு கீழே கொண்டு வந்து விடுவோம். நாங்கள் துடியாய் துடிப்போம். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான காரியம். அந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே உண்மையாகவே தெரியாது. எத்தனையோ விழாக்கள் செய்யலாம், எத்தனையோ திருவிழாக்கள் செய்யலாம், எத்தனையோ கோலாகலமான கொண்டாட்டங்கள் பண்டிகைகள் செய்யலாம். ஆனால் அவர்கள் இருளிலே நடக்கிற ஜனங்கள் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக அறிந்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த மகிமையான ஒளியை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, அவங்க கீழே கேட்டாலும் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருப்போமா இருந்தால் நானும் நீங்களும் அதை செய்ய மாட்டோம். அதனால இந்த மேலே நாங்கள் முதலாவது படித்த வார்த்தையிலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்பதை மறக்கக்கூடாது. அதை செய்ய போறவர்கள் இயேசுதான். ஆனால் நானும் நீங்களும் சும்மா இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கட்டாயம் நாங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு வாரமும் தினமும் நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் இந்த மகிமையான ஒளியை பற்றி பேசியே ஆக வேண்டும். இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்ப இது ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் கூட இதை வாசித்து விளங்கப்படுத்தி அவங்களுக்கு விளங்கியது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முதல் தெரிகிறது அந்த ஒரு கொஞ்சம் வெளிச்சம். அதுதான் நீங்கள் சொல்லுறது சுவிசேஷம். உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கிறீர்கள், கவலைப்படாதீங்க. ஆறுதல் படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார்.
உண்மையாகவே உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் விசாரிக்க மனுஷர் இல்லாமல் இருக்கிறோம் தெரியுமா? இருக்கணும் தெரியுமா? விசாரிக்க மனுஷரே இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய சபைகளில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை ஒருவரோடு ஒருவர் விசாரிக்கிறதுக்கு ஒரு மனுஷர் இல்லை. சேர்ச்சிலே எப்படி தம்பி இருக்கிறீங்க, எப்படி தங்கச்சி இருக்கிறீங்க, ஆனால் எல்லாம் சொல்லிக் கொள்வது விசாரித்தா சோழி என்று சொல்றது, உதவி செய்ய போனோம் அல்லது உபத்திரவம் படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் 2004ஆம் ஆண்டு காலத்தில் கேம்பில் இருந்து அநேகமான பிள்ளைகள் சேர்ச்சிகளுக்கு வந்தது எதற்காக என்று சொன்னால் டெலிஃபோன் கார்டுக்காக. ஆனால் சோர்ந்து போகாமல் அநேக பிள்ளைகள் அந்த டெலிஃபோன் கார்டுகளை வேண்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கரங்களை தட்டி தேவனை மக்கள்படுத்துவோமா? ஆமென். இன்னைக்கு அவங்க எல்லாரும் சொந்த வீடு வச்சிருக்கிறாங்க. கண்ணால பார்த்த சாட்சியை நான் சொல்லுவேன். கேம்பில் இருந்து வந்தவங்க எல்லாம் கேட்கறது டெலிஃபோன் கார்டு வேண்டி தாரீங்களா, 10 ஃப்ராங்க் 20 ஃப்ராங்க் கார்டு வேண்டி கொடுத்த எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நான் கண்ணால பார்த்து சாட்சி சொல்றேன். நானும் நீங்களும் இயன்றவர நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் ஏதாவது செய்யும். ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது அந்த இருளிலே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் காண்பிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஒரு நாளும் நீங்களும் அந்த காரியத்தை செய்யாமல் விட்டு விடக்கூடாது. அந்த சுவிசேஷத்தின் மகிமையான அந்த ஒளியை குறித்து, அந்த ஒளியினுடைய மகிமையை குறித்து நானும் நீங்களும் தெளிவாக நாங்கள் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் இது ஒரு முக்கியமான வேலை, கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஜஸ்ட் நாங்கள் ஒரு பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறோம். நானும் வைஃபும் ஒரு 10-15 வருஷத்துக்கு இருக்காது. ஒரு தம்பியும் வைஃபும் இருக்கிறாங்களோ. அவர் தம்பி ஒரு ஆள் புதுசாக வந்தவர், எப்படி இருக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்களா, அப்படியா ஓட்டோ சங்கருக்கு எப்படி போகணுமெல்லாம் கேட்டார். ஓகே. அப்போ நாங்கள் அவருக்கு அண்டே நான் நம்பர் பண்ணி அடுத்த நாளோ என்னவோ நாங்கள் வேலை எடுத்து கொடுத்த நாங்கள் உடனே ரெஸ்டாரண்ட்டில். ஆனால் அவர் அங்கே வேலை செய்து படித்து இப்போ அவர் ஆல்டர்ஸ் டைமில் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கிறார். கடவுளை தெரிந்தவரை மகிமைப்படுத்துவோமா? நாங்கள் வாயிலிருந்து கதைக்குவோம், பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது மற்றவர்களுக்கு காண்பிக்குவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சத்தியம் அவள் கேளாமல் போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மகிமையான ஒளியை கொடுத்துருவோம் என்று துடிக்குவோம். அந்த பாரம் இருக்கணும். பிரியமானவர் அவர்கள் எங்களை வெறுக்கலாம், வெறுத்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இழந்து போனால் உனக்கு பல பேரை தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சகோதரங்களை நாமத்தினால் இழந்துட்டீங்களா, இந்த நான் தாரேன், 1000 பேரை ஆண்டவர் தருது. ஓகே, வாசிப்போம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்ப இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற காரியம், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ நாங்கள் சின்ன ஒரு இதை படிக்க போகிறோம், கவனிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் நாங்கள் என்ன செய்வோம்னா, இன்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டுட்டோம். நானும் நீங்களும் சுவிசேஷத்தை கேட்டுட்டோம். என்ன செய்தோம்? அதற்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் ஆண்டவருக்கு உள்ள வந்துட்டோம். என்னை பின்பற்றுகிறோம். அப்ப ஆண்டவரை நாங்கள் இப்ப என்ன செய்யணும்? பின்பற்றுகிறோம். முதல் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? இன்றைக்கும் நானும் நீங்களும் பின்பற்றுகிறவர்களாக இல்லாமல் கேள்விப்படுகிறவர்களாக மாத்திரம் இருந்தால் என்ன பிரயோசனம்? இயேசுவை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் வெறும் கேள்விப்படுகிறவர்களாக மாத்திரம் இருந்துட்டு போகக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும்? அவரை பின்பற்ற வேணும். பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை காண்பான் என்றா அடைந்திருப்பான். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பார்க்கின்ற காரியம் முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம், தூரத்தில் தெரிகிற ஒரு வெளிச்சம், அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை நாங்கள் அது என்ன செய்கிறோம்? இப்போ லைட் எங்கே இருக்கு? அவுட் சைட். லைட் எங்கே இருக்கு? வெளிச்சம் வெளியில தெரியும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் என்ன நடந்தது? திசையில் இருந்தவர்கள் அங்கே வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷ வார்த்தை, ஒரு ஆறுதல் வார்த்தை, உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களை பராமரிக்க ஒருவர் இருக்கிறார் என்கின்ற வார்த்தை, உங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நாங்கள் பார்க்கக்கூடாது, அவங்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் பெரிய பென்ஸும் பிஎம் டபிள்யூ
கார் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நாங்கள் கடந்து போகக்கூடாது. நாங்கள் அந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளியை அவங்களுக்கு கொடுக்கணும்னு துடிக்குவோம். அப்போ லைட் வந்து அவங்களுக்கு வெளியிலே இருக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் பாருங்க. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், அந்த வெளியில இருந்த வெளிச்சம் அவனுக்கு உள்ள அந்த லைட் இன்சைட் உள்ளுக்குள்ள வானளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இதான் இங்கே இருக்கு, இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு இனிமேல் தெரிய வேண்டும், நாங்கள் பேச போகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. வணக்கம் தம்பி, வணக்கம் தங்கச்சி, வணக்கம் அஞ்சி, வணக்கம் மாமா. எப்படி என்றால் உங்களுக்கு தெரியுமா, நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார். அந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை சொல்லத்தோம் தெரியுமா? ஆதாமவால் பழம் சாப்பிட்டார்னு சொல்லி பிரிவசனம். எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்ட தெரியுமான்னு தொடங்குவோம். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை ஒளி இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அவருடைய ஒரு வாக்குறுதி பாருங்க. உலகத்தில் ஒருவரும் பயப்படக்கூடாது. உலகத்தில் வெளிச்சம் இயேசு மட்டும்தான். கரங்களை கட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எங்களுக்கு 10 லட்சம் பிராங்க் தந்தால் ஒரு பிரச்சனை முடியும் என்று நினைக்கலாம், அல்லது ஒரு காரியத்தில் சுகம் கிடைத்தால் பிரச்சனை முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் ஒருவன் மரித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும். கரங்களை கட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிற அவரால் கூடாத காரியம். அந்த பெரிய இயேசுவை பற்றி நானும் நீங்களும் கிளியர பயமில்லாம சொல்லுவோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கும்படி எல்லாம் செய்திருக்கிறார். ஆமென். ஆமென். தெளிந்த ஆவியை தந்திருக்கிறார். பயப்படுறதில்லை. நாங்க மனுஷர்களுடைய ஆவிகள் பிசாசனுடைய காரியங்களுக்கு பயப்படுகிறது இல்லை. இந்த வாயை நாங்கள் கட்டி வச்சிருக்க கூடாது. வாயை திறப்போம். இதுதான் ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்கு உள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது இருள் இருந்தது. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லி வெளிச்சத்தையே உண்டாக்கின தேவன் அவர் என்ன செய்கிறாராம்? எங்கள் இருதயங்களில் அவரே பிரகாசித்தார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களுடைய உள்ளத்திலே வெளிச்சம் உண்டாக என்று சொல்லப்பட்டிருக்கா, அல்லது அவரே எங்களுக்குள்ள வந்தார் என்று இருக்கா? எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார், அவரை பிரகாசித்தார். இதுதான் இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம், அதனுடைய ஆழம். இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் காண்கிறார்களா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவனே நமக்குள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, இனி ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இருளின் ஆதிக்கம் எப்படி வரும்? இருளின் அதிகாரம் எப்படி செயல்படும்? வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நாங்கள் போராடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறக்கக்கூடாது. கவனிப்போம். 2 கொரிந்தியர் 4:5-6. நாங்கள் எங்களே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, ஊழியக்காரனுக்கு விசேஷமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்த ஊழியக்காரர்கள் யாருக்கு உள்ளே அந்த தேவன் வெளிச்சத்தையே உண்டாக்கின தேவன் இருக்கிறார் என்றால் இந்த சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள். அவர்களால் எப்படி அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும் என்றால் அவர்களுக்கு உள்ளே தேவன் பிரகாசிக்கிறார் அல்லவா?
அப்போ நாங்கள் சும்மா வாசிச்சுட்டு போய் கொண்டிருக்க முடியாது. தேவ பிள்ளைகள் தேவ ஜனங்கள் என்று வாசிச்சுட்டு போக முடியாது. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், அப்பவே யார் பிரசங்கிக்கிறார்கள்? இயேசுவை பிரசங்கம் பண்றது என்னது? சுவிசேஷம். எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்ப நாங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்றேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் ஊழியக்காரருடைய உள்ளத்தில் பிரகாசிக்கிறார் என்றால் யார் இந்த ஊழியக்காரர்கள் என்றால் இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அப்ப சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அதனுடைய மகிமை, அதனுடைய தாழ்பரியம் நானும் நீங்களும் இன்னும் ஆழமாக அதை நேசிக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். இப்ப எங்களால் செயல்பட முடியும். ஒரு காரியத்தை பற்றி தெரியாவிட்டால் எங்களுக்கு விளங்காது. காரோட ஏறி இருந்தால் கியரை மாற்றாமல் ஆக்சிலேட்டரை அமர்த்தி பிரயோஜனம் இல்லை. கியரை மாற்றி போட்டு தெரியாமல் ஆக்சிலேட்டரை ஃபாஸ்ட்டாக அமர்த்தி பிரயோஜனம் இல்லை, லாபத்தில் முடியும். அப்போ நாங்கள் அதை பற்றி அறிந்திருக்கிறோம், இப்போ செயல்படுகிறோம். அதை போலத்தான் பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை குறித்தும் அதனுடைய மகிமையை குறித்தும் அதனுடைய வெளிச்சத்தை குறித்தும் அறிந்திருப்போமா இருந்தால் அது எப்படி மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது, நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது என்று அறிந்திருந்தோமா இருந்தால் நானும் நீங்களும் அதை இலகுவாக செயல்படுத்த முடியும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தினுடைய பாரத்தினாலே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்குள்ள நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை செய்ய வேண்டும். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவர். நாங்கள் சேர்ச்சில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த பிரகாசிக்கிறவர் இருக்கணும், பிரகாசிக்கிறவர்கள் இருக்கணும், ஜேசி இருக்கணும். இருந்தால் நாங்கள் ஒளியில் இருக்கிறோம், ஒருவரோடு என்ன செய்வோமா? ஐக்கியப்பட்டிருப்போம். இல்லாவிட்டால் இருளிலே இருந்தால் சண்டை சச்சரவும் மாமிசம் தான் வெளிப்படும். அப்போ ஒரு சபையில் இப்படி 2 பகுதிகள் இருக்கலாம். ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருக்கலாம், இருளில் இருக்கிறவர்களும் இருக்கலாம், ரகசிய பாவங்கள் செய்கிறவர்கள் இருக்கலாம், தெரியாது. உண்மையாகவே நாங்கள் பார்க்கலாம், ஒன்று ஊழியக்காரன் தவறாக இருந்தால் சபையில் உள்ள விசுவாசிகளும் தவறானவர்களாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சபை போய் கொண்டிருக்கும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரணம், ஊழியக்காரன் விசுவாசிகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சபை போய் கொண்டிருக்கும். ஆனால் 2 பகுதிகளும் ஒரு சபையில இருந்தால் எங்கே இடத்துல இருக்கிறவர்கள் குழப்பிக் கொண்டே இருப்பார்கள். குற்றம் பிடிக்கிறவர்கள் பொதுவாக நிறைந்தவர்களாக இருப்பார். இப்போ நாங்கள் எல்லாம் சபையை விட்டு வெளியில வந்திருக்கிறோம், 2 சேர்ச்சை விட்டு வெளியில வந்திருக்கிறோம். நாங்கள் சபையை குற்றப்படுத்தவே இல்லை, யாரையும் குற்றப்படுத்து, மனுஷர்களை குற்றப்படுத்து, ஊழியக்காரர்களை குற்றப்படுத்து. விளங்கிச்சது ரூட் வேற, பிழைச்சது குட்பாய் வந்துட்டோம், அவ்வளவுதான். பிரியமானோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் எங்களுக்குள்ள கிறிஸ்து பிரகாசிக்கிறவராக இருந்தால், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்போ சபைகளில் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை நானும் நீங்களும் அறிந்து ஞானம் உள்ளவர்களால் நடக்கணும். எங்களுடைய சபையிலே அப்படி ஒன்றும் இல்லை. இது சத்தியத்தின்படி நான் போதிக்க வேண்டியிருக்கிறபடியால சொல்றேன். எபேசியர் 5:8 கவனிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப நாங்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்தை எப்படி பாதுகாக்கிறது என்று சொன்னால், நாங்கள் வார்த்தைகளை தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும், வாஞ்சியா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம். அதில் நாங்கள் எப்பவும் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். பாவத்தை தவிர்க்க வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியங்கள் பாருங்க. நான் இந்த 3 கிழமை வீட்டில் இருந்தேன்னா ஒரு ஆட்களுடைய நான் டெலிஃபோன் கதைக்கேன். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே என் குடும்பத்தோடையோ சரி, கனடாவில் இருந்த மனுஷ பிள்ளைகளோட சரி, அல்லது யாரோடைய 2-3 நிமிஷத்துக்கு மேலே கதைக்கேன். வீட்டில் ஒரே வேலை. வீட்டை வந்த ஜெயமண்ணைக்கும் கோவனைக்கும் தெரியும். வீட்டை வந்து எனக்கு உதவி செய்த கபட்டெல்லாம் தூக்கி அந்த உதவி செய்த கீழாக இருந்து. ஸோ மற்றவர்கள் இதுதான் விஷயம். பேச்சை குறைக்கணும், பாவம் கூடுது.
தொடர்புகள் இந்த தொடர்புகளை தவறாக நடத்தணும்னா தொடர்புகளை விட்டுடணும். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். எல்லாரோடையும் சேர்ந்து பாட்டிக்கு போயிடலாம், எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் அவர்களோட ஒத்து ஊத இயலாது. எங்களை காத்துக் கொள்வதில் கவனமாக இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தொடர்ச்சியாக வாழ வேண்டும். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அதற்காகத்தான் சபை சத்திய ஆவியானவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திய ஆவியானவர் வந்து உங்களுக்கு சத்தியத்தை என்ன செய்வார்? போதிப்பார், எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். ஆகவே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறது என்றால் சத்தியத்தின்படி வாழ்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:5 கவனிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்ப நாங்கள் தொடக்கத்திலேயே இருளை விட்டு சுவிசேஷத்தை கேட்டு வெளிச்சத்துக்கு வந்த நாங்கள். உண்மையா பொய்யா? ஆமென், உண்மை. இப்ப திருப்பி நாங்கள் இருளுக்குள்ள போகலாமா? போகவே கூடாது. இருளின் அதிகாரம், இருளின் காரியங்கள் ஒன்றுக்கும் போகக்கூடாது. பாவமான காரியங்களுக்குள்ள இறங்கக்கூடாது. விசுவாசம் இல்லாத யாவும் பாவம். அப்ப நாங்கள் கவனிக்குவோம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அறிக்கை பண்ணுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். எங்கள் மேல விசுவாசக்கு அதிகாரம் கிடையாது, இருளுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுவோம். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எங்களுக்குள்ள இருக்கிறவர் வெளிச்சம், பிரகாசிக்கிறவர். மத்தேயு 5:14 கவனிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது யார் என்றால், எங்களுக்குள்ள ஆண்டவர் பிரகாசிக்கிற பிள்ளைகளை தான் சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுறாக்களுக்கு தான் சொல்லி, சும்மா சபையில் உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லிடாது நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்களா. இயேசுவை பற்றி சொல்லுறாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை சொல்லுறவர்கள் உள்ளதான் இயேசு இருக்கிறார். சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகள் தான் பிரகாசிக்கிறவர்கள். அவர்கள் தான் இயேசுவை அறிவிக்கிறவர்கள். அவர்களை தான் உலகம் பார்க்கிறது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சுவிசேஷம் சொல்லாத யாரையும் பார்த்து நாங்கள் வாழ்த்த முடியாது. நீங்கள் தான் வெளிச்சமான பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. நாம் நீங்களும் வெளிச்சமான பிள்ளைகளாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அனுதினமும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம். இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ஐயா இவர்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்று தாகத்தோடும் பாரத்தோடும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, சும்மா சொல்லிக் கொண்டிருக்க கூடாது வெளிச்சமான பிள்ளைகள் என்று. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை வரும்படி நானும் நீங்களும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான காரியம். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்வோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அப்படியே பிள்ளைகளை வர சொல்லி விடுவோம். பிள்ளைகளை வர சொல்லி. ஓகே, வாசிப்போம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே இராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். சொன்னவர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள். வெளிச்சம் வெளிப்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. பரலோகம் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார்கள். யார் மேல? 4ஆம் வசனம், அவருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை சேவித்து. பரலோகத்தில் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய ஊழியம் என்ன ஊழியம்? அந்த மகிமையான சுவிசேஷத்தை இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் சபை விசுவாசிகளுடைய பிரதானமான கடமை. அதை நானும் நீங்களும் பாரத்தோடு செய்கின்றவர்களாக இருப்போம். ஜாக்கிரதையோடு செய்கிறவர்களாக இருப்போம். அவருடைய ஊழியக்காரர்கள் பரலோகத்தில் அவருக்கு முன்னுக்கு நிற்பார். அப்ப யார் ஊழியக்காரர்கள் என்றால் சுவிசேஷம் சொல்ற எல்லாரும் ஊழியக்காரர்கள். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கிற யாரும் ஊழியக்காரர்கள். அவர்கள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். இந்த பரலோகம் நரகம் 1000 மடங்கு உண்மை பிரியமானவர்கள்.
இதெல்லாம் உண்மை, ஒன்றும் பொய் கட்டு கதைகள் கிடையாது. நாங்கள் பரலோகத்துக்கு முன்னுக்கு, ராஜாவுக்கு முன்னுக்கு நிற்க வேண்டும், ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். எந்த ஊழியம்? அந்த மகிமையான ஒளியை இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அன்றாடம் வாய்ப்புகளை விட்டுடாது. இனிமேல் ட்ரெயின் பஸ்ஸில் போயக்குள்ள அல்லது உறவுகளோட கதைக்கைக்குள்ள உங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார் என்று சொல்லுங்க. எப்ப அடிக்கப்பட்டார்? எங்களுக்கு ஒன்று தேவையில்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாருங்க, ஐயோ அவங்க இருளிலே நடக்கிறவர்கள், திசை தெரியாம இருக்கிறவர்கள் என்ற பாரம் இருக்க வேண்டும். அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்காய் ஜபிங்க, திருப்பி கதையுங்க. அவங்க கேட்காவிட்டா ஃபாஸ்டிங் இருங்க, ஆண்டவரை மனதுருகுங்க சொல்லுங்க, அவருடைய மனக்கண்களை திறந்து விடுங்க சொல்லுங்க. ஆண்டவர் திறப்பார். பெரியமானவர்கள், பாரத்தோடு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இனிமேல் யாருக்காவது பாரத்தோடு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். விளந்து நிற்போமா? வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.